சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, நீ மகிழ்ச்சியை கொண்டாட தயாராக இரு. உன் வாழ்வில் இதுவரை நீ சந்தித்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்போது முற்றுப்புள்ளி வைக்கும் நேரம் வந்து விட்டது. உன் எதிர்கால கனவுகள் எல்லாம் இனி ஒவ்வொன்றாக பலிக்கப் போகிறது. என் தங்கமே, உன் பிறப்பின் அருமையை நீ புரிந்து கொள்ளப் போகிறாய். என்னை தேடி வந்ததின் பலன் அனைத்துமே உனக்கு கிடைக்கும் நேரம் இதுதான். என்னை நம்பி வந்த உன்னை நான் எப்போதும் கைவிட மாட்டேன். உனக்கு நல்லதை செய்யாமல் நான் ஓயவும் மாட்டேன். உன் கண்ணீருக்கு பதில் இதுவரை கிடைக்காமல் நீ தடுமாறிக் கொண்டிருந்தாய். அது கிடைக்கும் வரை எனக்கு நிம்மதியே இல்லை சாயப்பா என்று தவித்து கொண்டிருந்தாய். இதோ உன் கண்ணீருக்கு காரணமாக இருந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி உனக்கு மகிழ்ச்சியை மட்டுமே தர சாயப்பா வந்து விட்டேன். உன்னை வாட்டி வதைத்த அத்தனை துன்பங்களும் இன்று காற்றோடு காற்றாக கரைந்து விட்டது செல்லமே. மகிழ்ச்சியாக இரு. சீக்கிரமாகவே உன் வாழ்வில் நீ ஆசைப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும். மின்னல் வெட்டியது போல உன் வாழ்வில் நல்லதொரு நிகழ்வானது சட்டென்று நிகழப்போகிறது. உன் எதிர்காலம் என் கையில் பத்திரமாக இருக்கிறது. உன்னை எந்த தீங்கும் நெருங்காமல் நான் பார்த்து கொள்வேன். என் செல்லமே, உன் வாழ்வில் நீ சந்தித்த மோசமான சில சூழ்நிலைகளை முழுவதுமாக மறந்துவிடு. அதன் தாக்கத்தை உன் வாழ்வில் ஏற்றம் தரும் ஒரு சக்தியாக மாற்றிக்கொள். உன்னை யாராலும் வெல்ல முடியாது. என் செல்லமே, உன் மனம் மிகவும் வலிமையானது. எத்தனை சூழ்நிலைகளை நீ தைரியமாக கடந்து வந்திருக்கிறாய். இனி எல்லாமே என்னுடைய பொறுப்பு. நீ கவலைப்படாமல் தைரியமாக இரு. எல்லா சூழ்நிலையிலும் உன் சாயப்பா உனக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்குத்தான் என்னை சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. என் தங்கமே, நான் உன்னுடனே இருந்து உனக்கு நல்லது எது என்று பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் உன்னை தனியாக போராடி விட்டுவிட்டு அதை வேடிக்கை பார்த்து கொண்டு அமைதியாக இருப்பதாக நீ தவறாக நினைத்து கொள்கிறாய். என்னுடைய குழந்தை நீ. அப்படி ஒரு நாளும் உன்னை நான் விட்டு விட மாட்டேன். நீ என்னுடைய சாயப்பா எனக்கு நல்லது செய்வார் என்று என்னை நம்பி வந்திருக்கிறாய். உனக்கு வாழ்க்கையின் அனைத்து அனுபவமும் கிடைக்க வேண்டும் என்றுதான் சாயப்பா சற்று பொறுமையாக இருந்தேன். உன்னை எந்த சூழ்நிலையும் சமாளிக்கும் பக்குவம் உனக்கு வர வேண்டும் என்றுதான் சில நேரங்களில் நான் அமைதியாக இருந்தேன். உன் அப்பா உனக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறேன். அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்வாய் என்றுதான் காத்திருந்தேன். நீயும் அதை போலவே உனக்கு வந்த சூழ்நிலைகளை எல்லாம் சவாலாக எடுத்துக்கொண்டு அதை சமாளித்து வெற்றியும் பெற்றுவிட்டாய். இப்போது நீ மிக பெரும் சக்தியாக உன் மனதளவில் வந்து விட்டாய். என் செல்லமே, உன் சாயப்பா எப்போதும் உன் நிழலாகத்தான் உன்னுடனே இருக்கிறேன். நீ தனிமையில் இருப்பதாக நினைத்து கவலைப்படாமல் இரு. என்னுடைய கண் பார்வையிலேயே நீ எப்போதும் இருக்கிறாய். என் உள்ளத்திலும் என் எண்ணத்திலும் உன் வாழ்வை எப்படி வளமாக்குவது என்றுதான் என் சிந்தனையெல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. என் குழந்தையின் வாழ்வில் சீக்கிரமாகவே அனைத்து சந்தோஷங்களும் கிடைக்க வேண்டும் என்றுதான் நான் சிந்தித்து கொண்டே இருக்கிறேன். நீ எது கிடைத்தால் மகிழ்ச்சியாக இருப்பாய் என்று அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டியது என்னென்ன என்று அனைத்தையும் சரிபார்த்து ஒவ்வொன்றாக உனக்கு கிடைக்க செய்து கொண்டிருக்கிறேன். எது எல்லாம் வேண்டும், எவையெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நீ தவித்து கொண்டிருந்தாயோ, எதையெல்லாம் தேடி தேடி சென்று கொண்டிருந்தாயோ அவற்றையெல்லாம் தானாகவே உன் கைகளில் கிடைக்கச் செய்வேன். என் செல்லமே, உனக்கான நேரம் வந்து விட்டது. உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறப் போகிற அந்த காலமானது உன்னை தேடி வந்து விட்டது. என் செல்லமே, என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக இருக்கிறது. இனி உன் வாழ்வில் நடப்பவையாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.